கைஸ் என்ன பார்க்குறீங்க? பனங்காயங்காய மாட்டிருக்கான்னுட்டு பனம்பழத்தை வச்சு இன்றைக்கி ஒரு ஜூஸ் பண்ண போகிறோம். பனங்காய் கருப்பட்டி ரெண்டையும் வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஐஸ் பண்ண போகிறோம். ரொம்ப மனமாட்டிருக்கு. இனி இதை மேலே இருக்க தொலியெல்லாம் எடுக்கணும். எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம அவிச்சு கருப்பட்டியெல்லாம் போட்டு ஜூஸ் வைக்க போகிறோம். ஓகேவா? கைஸ் நாம் இப்போ மேலே இருக்க தொலி அவ்வளோத்தையும் உரிச்சிட்டோம். இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்குது இதில். நான் கீழே உள்ள தொலிகள் இன்னும் பியலை, மேலே உள்ள தொலி மட்டும்தான் பிரிஞ்சிருக்கு. இப்போவுமே இதனோட டேஸ்ட்டு, அதாவது இதனோட மனம் பார்க்க ரொம்ப நல்ல வாசமாட்டிருக்கு. இப்போவுமே சாப்பிட்றலாம் போல இருக்குது. ஓகேவா? பார்க்கும்போது இப்போவுமே சாப்பிட்றலாம் போல இருக்குது. அந்தளவுக்கு மனம் இருக்குது. இந்த பழத்தில் உங்களுக்கு நார்ச்சத்து அகைன் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, கால்சியம், பீட்டா, அகைன் பார்த்திங்கன்னா கரோடின், இந்த மாதிரியான சத்துக்கள் அதிகமாகிட்டுருக்கு இந்த ஒரு பழத்துலேயும். ஆனால் உங்களுக்கு இது சாப்பிட்றதுனால நம்ம கண் பார்வை அதிகமாகிட்ருக்கும். அதாவது ரொம்ப டவுனாட்டு உள்ளவங்களுக்கு இந்த இது சாப்பிட்றதுனால நல்ல கண் பார்வை அதிகரிக்குங்கிற மாரி சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் இதில் பப்பாளி, அகைன் பப்பாளி, மாம்பழம், இந்த மாதிரி உள்ள பழத்தை விட அதிகமாட்டு இந்த பழத்தில் சத்து இருக்குது. நம்ம இதை இனி அவிச்சு சமைப்போம். இப்போ பனம்பழம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது. கலரை பார்த்தீங்கன்னாலே தெரியும். பனம்பழம் நல்லா வேக தொடங்கிட்டு இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா மணமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா எல்லோ கலரில் இருக்குது. சூப்பராக இருக்குது. ரைஸ் நானும் இப்போ அவிச்சு இதை புளிஞ்சு எடுக்கிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ சாறு இதிலேருந்து புளி வருதுன்னுட்டு. எல்லாமே எல்லோ கலரில் நீட்டாக இருக்குது. ரொம்ப ஜூஸ் மாரி இருக்குது. கைஸ் இப்போ நம்ம நல்லா புளிஞ்சிட்ருக்கோம். இப்போ அதில் உள்ள ஜூஸே வேறு லெவலில் இருக்குது. ஏன்னா எல்லாமே புளிஞ்ச பிறகு தான் அடுத்த ஒரு லெவலில் வரும். கைஸ் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதில் உள்ள சின்ன சின்ன தும்பு கிடக்கும். அதனால் இதை அப்படியே அரிக்கிறோம். அரைச்சி வந்துட்டோன்னா அந்த தும்பெல்லாம் போயிடும். இன்னும் இருக்குது கருப்பட்டி. டேஸ்ட்டு பனையில் எடுத்த கருப்பட்டி தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதே இது பனம்பழம் வேறு லெவலில் இருக்கும். நம்ம இனி நான் எடுத்து வச்சுருக்கதை அப்படியே தட்டு பார்க்குறோம். உள்ள ஏலக்காயும் போட்டிருக்கோம். சரியா? ஏலக்காயும் போட்டிருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொதிச்சிரும். வேறு அகைன் கிண்டின பிறகு எப்படி டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏலக்காயும் போட்டிருக்கோம். அகைன் இப்போ தண்ணி இதில் இல்லை, இன்னும் கொதிக்கலை. நம்ம இப்போ இதுக்கு உலர் திராட்சை பழம் போட போகிறோம். இது கருப்பு உலர் திராட்சை, இந்த பழம் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு சர்பத்தில் போடக்கூடிய ஒரு ஜெல்லி மாரி உள்ள ஒரு இது போட்டிருக்கேன். இவ்வளோ தான் போட்டிருக்கு. இதே பார்க்க உங்களுக்கு கருப்பட்டி தண்ணி மாதிரி தான் இருக்கும்.
நம்ம இதில் சேர்த்துருக்க கருப்பட்டி அகைன் வந்து அந்த பனம்பழம் ரெண்டும் தான் நல்ல வாசனையாகிட்டுருக்கு. நல்லா வெந்துகிட்டு இருக்குது, நல்ல வாசமாட்டம் இருக்குது. இல்லை நம்மளுக்கு நல்ல நார்ச்சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, கண் பார்வை நல்லா தெளிவாட்டு இதை சாப்பிட்றது நல்லா இருக்கும். அதான் பழைய காலத்தில் உள்ள மக்கள் நல்ல சத்தான ஆகாரம் சாப்பிட்டு நல்லா தும்பாட்டிருப்பாங்க. வேறு லெவலில் இருக்குது. இப்போ நல்லா கொதிக்குது. இங்கே என்னென்னா கரண்ட் போயிட்டு, ஸோ அதனால் வெளிச்சம் ரொம்ப தெரியலை. நல்லா கொதிக்குது பாருங்கள், நல்ல மணமாட்டம் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அசல் இது கருப்பட்டி பாவு மாதிரியே தான் இருக்குது. நம்ம இதை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். நான் இதை வந்து ஜூஸ் மாதிரி தான் வைக்க போகிறேன். ஓகே, அதுங்களா இப்போ தான் நல்லா கொதிக்குது. ஏலக்காய் போட்டேன், ஏலக்காய் வாசமும் நல்ல மணமாட்டிருக்குது. இப்போமே அவ்வளோத்தையும் குடிச்சிடலாம் போல இருக்குது. நீங்களும் இதேமாரி பனம்பழம் கிடச்சுன்னா ஓகே. இப்போ கரண்ட் வந்துட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் பனம்பழம் கிடச்சுன்னா இதேமாரி செக் பண்ணி பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இது நல்லா சாப்பிட்றதுனால நம்மளுக்கு உடம்புக்கு நல்லா இரும்பு சத்து கிடைக்கும். அகைன் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சத்து, நம்ம பயனி குடிக்கிறோம், அதில் மேக்ஸிமம் நல்லா சுண்ணாம்பு சத்து கிடைக்கும். அதனால் மேக்ஸிமம் எல்லோரையும் எங்கே இருந்தாலும் அந்த பயனி நொங்கு இந்தமாரி உள்ள பனையினால் வரக்கூடிய ஆகாரங்கள் எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் பனம்பழம் யாரும் ரொம்ப சாப்பிட்றது மாரி எனக்கு தெரியலை. பட் இதில் ரொம்ப அதிகமாட்டு சத்துக்கள் இருக்குது. காய்ஸ், நம்மளுக்கு இப்போ பனம்பழம் ரெடி ஆகிட்டு, பனம்பழம் ஜூஸு. நம்ம அதுக்கு பிறகு ஐஸுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் ஐஸ் இது அந்த ஹேண்டில் மாரி உள்ளது வாங்கியிருக்கேன். இப்போ அதுக்குள்ளே ஊற்றுறோம். ஐஸுக்கு நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். அதை இப்போ ஒவ்வொரு ட்ராப்பில் ஃபுல்லாக ஊற்ற போகிறோம். ஊற்றி நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வைப்போம். அதுக்கப்புறம் இது என்ன டேஸ்ட்டில் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக 4 இதுலேயும் ஃபுல்லாக நிரப்புவோம். ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிட்டோம். நான் இருக்குது காய்ஸ், இப்போ நம்ம இந்த பனம்பழம் ஜூஸ் வந்து ரெடி ஆகிட்டு நான் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. அதான் இப்போ குடிக்க போகிறோம். எப்படி டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வேறு லெவலில் இருக்குது. உங்களுக்கு அந்த பனம்பழம், ரெண்டாவது கருப்பட்டி, அகைன் ஏலக்காய், அகைன் பார்த்திங்கன்னா உள்ளிருந்த திராட்சை, இவ்வளோ தான் நான் போட்டிருக்கேன். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் வீட்டில் இதேமாரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். வேறு ஐஸுக்கும் நான் வச்சுருக்கேன். அது வந்து ரீசான அப்புறம் அகைன் வீடியோவில் எடுத்து போடுறேன். அடுத்த இதேமாரி வேறு சமையல்லையோ நம்ம பார்க்கலாம். ஓகே கைஸ்.